11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4ல் வினா எண் 7. மதிப்பு காண்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin ஆல்ஃபா எக்ஸ் பை சைன் பீட்டா எக்ஸ். மேலே சைன் ஆல்ஃபா எக்ஸ் இருக்கு இல்லையா, சைன் ஆல்ஃபா எக்ஸ் வகுத்தல் அந்த கோணத்தை ஒரு தடவை வகுத்துட்டு ஒரு தடவை பெருக்கிறோம், மதிப்பு மாறாது. ஒரு நம்பரால் பெருக்கி அதே நம்பரால் வகுத்தா மதிப்பு மாறாது. அதே போல் கீழையும் சைன் பீட்டா எக்ஸ், சைன் பீட்டா எக்ஸ் கோணம் பீட்டா எக்ஸ், அந்த பீட்டா எக்ஸால் வகுத்துட்டு அதே பீட்டா எக்ஸால் பெருக்கிடுறோம், மதிப்பு மாறாது. இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா பை பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதை வெளியில் எடுத்துறோம். ஆல்ஃபா பை பீட்டாங்கிறது வெளியில் எடுத்துறோம். மீதி இருக்கிறத இந்த லிமிட்டை இதுக்கு தனியான்னு 2 தடவை பிரித்து எழுதிக்கிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஆல்ஃபா எக்ஸ் வகுத்தல் ஆல்ஃபா எக்ஸ். அதே போல் கீழே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் பீட்டா எக்ஸ் பை பீட்டா எக்ஸ். ரெண்டும் தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பை பீட்டா இதனுடைய மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா, இதோட வேல்யூ என்னென்னா 1. இந்த வடிவத்தில் தான் இது இருக்குது, இந்த வடிவத்தில் இது இருக்குது. அதனால் இதனுடைய மதிப்பும் 1, டினாமினேட்டரில் இருக்கிறதோட மதிப்பும் 1, மேலே இருக்கிறதும் 1, கீழே இருக்கிறதும் 1. ஆல்ஃபா பை பீட்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர். வினா எண் 8. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x பை tan 5x. இதுக்கும் அதே போல் முதல் கணக்கு போட்டோம்ல, அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x வகுத்தல் இந்த கோணம் இருக்குல்ல 2x, இங்கே 2xால் வகுத்துருக்கோம்ல, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேலே 2x, கீழே அதே போல் tan 5x பை கோணம் எவ்வளவு 5x. இந்த 5x சேர்த்துருக்கோம், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5xால் பெருக்கிக்கிறோம். 5xால் வகுத்து 5xால் பெருக்கிக்கிறோம். மேலே 2xால் பெருக்கி 2xால் வகுத்துறோம். எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 2/5 அது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடும். 2/5 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடுறோம். மீதி இருக்கிறது இதுவும் லிமிட்டும். 2/5 லிமிட்டை தனித்தனியாக பிரிச்சிடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 tan 2x பை 2x. அதே போல் கீழே ஒரு தடவை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, கீழே என்ன இருக்குது tan 5x பை 5, 2/5. இதனோட மதிப்பு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கும், 1, கீழையும் 1 ஈக்குவல் டு 2/5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். வினா எண் 6. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin cube x பை 2 பை x cube. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin cube x பை 2 வகுத்தல் இந்த x கியூபுங்கிறத என்ன செய்கிறோம், x பை 2 ஹோல் கியூப். எக்ஸுக்கு பதிலாக x பை 2, பவரில் 3. எக்ஸோட பவரில் 3ன்னா x கியூப், 2ஓட பவரில் 3ன்னா 2 கியூப் எவ்வளோ வரும், 2 கியூப் 8. அப்போ ஒரு 8 நம்ம வகுத்துருக்கோம், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 8ஆல் பெருக்கிறோம். ஈக்குவல் டு 1/8ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, மீதி இருக்கிறது அப்படியே எழுதிட வேண்டியது. sin x பை 2 பை x பை 2. ரெண்டுத்துலேயும் கியூப் இருக்கிறதுனால பொதுவாக அந்த பவரை 3ங்கிறத மேலே கொண்டு போயிடும். 1/8, ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால இதோட மதிப்பு என்ன 1, ஈக்குவல் டு 1/8. இதுதான் ஆன்சர். வினா எண் 10. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் sin a மைனஸ் எக்ஸ் வகுத்தல் எக்ஸ். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் sin a ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0
சைன் ஏ ப்ளஸ் எக்ஸ்னா சைன் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஏ மைனஸ் எக்ஸ் சைன் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஏ சைன் எக்ஸ் வகுத்தல் கணக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இந்த மைனஸ் உள்ளார போனால் மைனஸ் சைன் ஏ காஸ் எக்ஸ்னு வரும். இங்கே ப்ளஸ் சைன் ஏ காஸ் எக்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இந்த மைனஸ் இங்கே வரப்போ இது ப்ளஸ் ஆகிடும். காஸ் ஏ சைன் எக்ஸு, இங்கே ஒரு காஸ் ஏ சைன் எக்ஸு கூட்டுனா 2 தடவை காஸ் ஏ சைன் எக்ஸு வகுத்தல் எக்ஸ். இதில் 2 காஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடுறோம். 2 காஸ் ஏவை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் பை எக்ஸ். இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1. அப்போ 2 காஸ் ஏ இன்ட்டு 1, ஆன்சர் 2 காஸ் ஏ. வினாயன் 14. எக்ஸ் டென்ஸ் டு 0. லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x by x. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x by xன்னு வருது. இங்கே 2x இருக்குல்ல, அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு போட்டுக்குவோம். நம்ம புதுசாக சேர்த்துருக்கிறது 2. 2ஆல் பெருக்கியிருக்கோமா, அப்போ ஒரு 1/2ஆல் வகுத்துரும், மதிப்பு மாறாது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x by 2x. 1/2ங்கிறத தலைகீழ போட்டு பெருக்கும்போது 2 மேலே வந்துடும். அதனால் 2ங்கிறத மேலே எழுதிடும். 2ங்கிறது கான்ஸ்டன்ட். மீதி இருக்கிறது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x by 2x. இதோட மதிப்பு 1. 2 × 1 2. இது ஆன்சர். வினாயன் 13. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, காஸ் 2xக்கு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை 2 போடுவோம். எக்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் எக்ஸ் பை 2. என்ன ஆகிடுது? இந்த 2 கேன்சல் ஆகிட்டா மிச்சம் என்ன இருக்குது? காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் தானே இருக்குது. அதனால் 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு எழுதணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். மேலே இந்த மைனஸ் உள்ளார கொண்டு வரப்போ -1ன்னு வரும். -1 +1 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இங்கே வரப்போ இங்கே இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பை இங்கே கோணம் எக்ஸ் பை 2 இருக்குல்ல, இங்கேயும் எக்ஸ் பை 2 வரணும். அதனால் எக்ஸ் ஸ்கொயருங்கிறத எக்ஸ் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிப்போம். அப்போ நம்ம புதுசாக என்ன சேர்த்துருக்கோம்? வகுத்தலில் ஒரு 2, அதோட ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னால் 4. அப்போ 4ங்கிறத வகுத்துருக்கோம். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4ஆல் பெருக்கிடுறோம். மதிப்பு மாறாதில்ல. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2 வகுத்தல் 4 சைன் எக்ஸ் பை 2 பை எக்ஸ் பை 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்கொயரை பொதுவாக எழுதிடுறோம். 2/4. மீதி என்ன இருக்குது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் பை 2 பை எக்ஸ் பை 2 ஒரே மாதிரியாக இருக்கா? அப்போ இதோட மதிப்பு 1. 2/4 அடித்தோம்னா 1 2 2 2 4 1/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். வினாயன் 17. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் சைன் 2x. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 வகுத்தல் என்ன இருக்குது? எக்ஸ் சைன் 2x
மேலே வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ் வகுத்தல் எக்ஸு சைன் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 sin x cos x 2 sin x cos x. இதில் இருக்கிற 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துரும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இங்கே இருக்கிற சைன் இங்கே இருக்கிற சைன் ஒன்று கேன்சல் ஆகிடுது. மீதி மேலே ஒரு சைன் எக்ஸும் கீழே எக்ஸ் இருக்குது, ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது. 1/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. sin x பை காஸ் எக்ஸுங்கிறது எப்படி எழுதலாம்? tan xன்னு எழுதலாம். tan x பை மீதி என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இதோட மதிப்பு என்ன? 1. 1/2 இன்ட்டு 1. ஆன்சரு 1/2. அவ்வளோ.